ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிடார் கிளாசிஃபிகேஷன் ஒன்லி ஃபார் கிரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் அண்ட் ஸ்பைக் எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபங்க்ஷன் கீ லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைல் ரீட் பண்ணுறேன். ஒன்ஸ் ஃபைல் ரீட் பண்ண உடனே இதில் இருக்கிற கிளாஸஸ் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் டெராஸ்கேன்லேருந்து அதோட டூல்ஸ் ஷோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய் செக் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், 0 கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. சம் ப்ராஜெக்ட்ஸில் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து லிடார் ட்ரோன் பண்ணதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்ஸும் 0ல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இனிஷியல் மேக்ரோ ரன் பண்ணதுக்கப்புறம் தான் கிரவுண்டுக்கும் இந்த சப்டிவிஷன் கிளாஸஸ்மே வரும். இப்போ இந்த ஃபைலில் ஒன்லி 0 தான் இருக்குது. சம் ஃபைல்ஸ் கிளைண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஃபைலில் கிளைண்ட்டோ அவங்க ரன் பண்ணியிருந்தாங்கன்னா கிரவுண்டு ரன் ஆகி இருக்கும். நம்ம அதில் வந்து மிஸ்ஸிங்ஸோ நாய்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதில் 0 தான் இருக்குது இந்த ஃபைலில். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபென்ஸ் போட்டுக்கிறோம். ஏன் ஃபென்ஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஃபென்ஸ் போடாமல் ரன் பண்ணோன்னா இந்த எட்ஜஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகாமல் போயிடும். அதனால் ஒரு ஃப்ரெஷ் ஃபைலுக்கு ரன் பண்ணும்போது ஃபென்ஸ் போட்டு ரன் பண்ணுறது தான் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் கிளாசிஃபை, ரொட்டீன், மேக்ரோஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ்டாக இதில் இருக்கிறது. ஐ திங்க் இதை எப்படி சொல்லணும்னா, சம் ஃபார்முலாஸ் டிபெண்ட் பண்ணி இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை ஆட்டோமேட்டடாக கிளாஸிஃபை பண்ணுறது. மேனுவலாக பண்ணால் டைம் எடுக்கும். எப்பயுமே இனிஷியல் ஸ்டேஜில் ஆட்டோமேட் பண்ணும்போது நமக்கு 70 to ஒரு 80% ஆஃப் த டேட்டா கிடச்சிரும். ரிமைனிங் 20% நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கிரவுண்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ கிளாசிஃபை, ரொட்டீன், கிரவுண்டு இது வந்து டெராஸ்கேனோட டூலு. கிரவுண்ட் போயிட்டு இப்போ நமக்கு இங்கே என்னென்னா 0 கிளாஸில் தான் இது இருக்குது இந்த ஃபைல் ஃபுல்லாக. ஸோ 0 கிளாஸ் கொடுக்குற இன்சைட் ஃபென்ஸ் கொடுக்கணும். ஃப்ரம் கிளாஸு என்ன பாயிண்ட் அதில் இருக்கும். இப்போ இன்கேஸ் எனக்கு 0ல் இருக்குது, உங்களுக்கு டிஃபால்ட்டில் இருக்குன்னா கிளாஸ் 1ல் வச்சு இந்த மாதிரி போகணும். என்ன கிளாஸ்லேருந்து என்ன கிளாஸுக்கு மூவ் பண்ணுறோம். 2 கிளாஸு நம்மளோட எய்மும் கிரவுண்டு. கரண்ட் கிரவுண்டு இதில் இல்லை. ஸோ பட் ஓகே, கிரவுண்டுன்னு கொடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஏரியல் லோ ப்ளஸ் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் கரண்ட் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லின்னு இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஏரியல் லோ ப்ளஸ் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ்னால் லோ, அதாவது இது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும்னா, எது டவுனஸ்ட் பாயிண்ட்டோ அதை பேஸ் பண்ணி கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் ரன் ஆகும். கரண்ட் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா நமக்கு கரண்ட்டில் இப்போ கிரவுண்ட் இருக்குன்னா அதை வந்து பேஸ் பண்ணி ரன் ஆகும். 1 செகண்ட். எப்படின்னா இப்போ இதுதான் டெரைனு வச்சுக்கோங்க. இப்போ சம் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. இப்படி எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த லைனிங் தான் நம்மளோட கிரவுண்டு. இப்போ கரண்ட் கிரவுண்டுன்னும் போது அந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி மட்டும் மேக்ரோஸ் ரன் ஆகும். இந்த கிரவுண்டே மேட்ச் பண்ணி. இதுவே அந்த இன்னொரு கேட்டகரி இருக்கு இல்லையா, ஏரியல் ப்ளஸ் கிரவுண்டு ஓவராலாகவே ரன் ஆகும். இப்போ இந்த லோ பாயிண்ட் இருக்குன்னா இந்த கிரவுண்ட் கீழேருந்து ரன் ஆகும். இந்த பாயிண்ட்டோட ஹைட்டையும் அது சேர்த்து ரன் பண்ணும். இதுதான் இதுக்கான வித்தியாசம். இப்போ நமக்கு இங்கே கிரவுண்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியல் லோ ப்ளஸ் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லி தான் ரன் பண்ணணும். மேக்ஸிமம் பில்டிங் சைஸ் இங்கே பில்டிங்கே இல்லை. ஓகே, ஆனால் நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூ 60 கொடுத்துட்டோம். டெரைன் ஆங்கிள் இப்போ செக்ஷன் எடுக்கிறேன்.
பாருங்க, டெரைனு ஓரளவு எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ டெரைன் ஆங்கிள் அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். இப்போ இங்கே டெரைன் ஆங்கிள் 88 இருக்குது. நான் அதை வந்து ஒரு 60 மாற்றுறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற சேஞ்சஸ் வந்து இது கூட அந்தளவுக்கு இல்லை. இது வந்து நீங்கள் 60 to 80 90 வச்சுக்கிட்டா போதும். இதுதான் மெயின். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டெரைனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் டெரைனாக இருக்குன்னா இந்த மாதிரி 6 to 10 யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் ஹை கிளிஃபாக இருக்குது, கொஞ்சம் வந்து மேடு ஏறுது, டெரைன் ரஃப்பாக இருக்குன்னா அப்போ நீங்கள் 10 to 18 மெயின்டைன் பண்ணலாம். ஓவர் ஹை கிளிஃப் ஒரு மவுண்டைன் ரீஜனாக இருக்குன்னா நீங்கள் 18லேருந்து 34 35 வரையுமே போகலாம். அதெல்லாம் எப்படி நீங்கள் ரன் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு தான் ரன் பண்ணணும். ஓவரால் ஃபைல் ரன் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக 8 or 10 யூஸ் பண்ணி இந்த 6 8 10 இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எப்பயுமே ஈவன் நம்பர் தான் மெயின்டைன் பண்ணணும், ஆட் நம்பர் தேவையில்லை. சேம் இதுவும் அதுதான். ஸோ நான் இதையும் டோன் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இது தேவையில்லை. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். இது நீங்கள் ஆன் பண்ணுறதுனால நம்மளோட டென்சிட்டி குறையும். இது பண்ணுறதுனால கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக ஆட் ஆகும். அதாவது டென்சிட்டிங்கிறது என்னென்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், டிஸ்டன்ஸு. இதை நீங்கள் இது வச்சும்போது 5 ஆங்கிளில் கொஞ்சம் இதாகி ஆட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி வேணும். இது எல்லாமே ஃபார்முலா தான். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து மைக்ரோ ஸ்டேஷனோட டெராசாலிடோட புக்கு பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் அதை டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து நிறையா நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். எப்பயுமே ஃபைல் ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்கு வெயிட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே ஸ்லோவாக இருக்கும். ஸோ எங்கேயும் கிளிக் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணணும். டெரா ஸ்கேனில் வியூ போய்ட்டு டிஸ்பிளே மோட் போய் வியூ 1ல் ஆல் ஆன், வியூ 2ல் ஆல் ஆஃப் பண்ணிட்டு நான் கிரவுண்டும் லோ பாயிண்ட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். வியூ 3ல் நான் ஆல் ஆன் வச்சுருக்கேன். 30%. இப்போ பார்த்தீங்கன்னா புரியுதா? வியூ 3ல் இருக்கும்போது இது ஃபுல்லாக ஜூம் அவுட்டில் தான் வரும். ஏன்னா இப்போ நாம் இந்த ஃபுல் ஃபீச்சரையும் கேப்சர் பண்ணுறதுனால, இந்த லொக்கேஷனில் இருக்கிற டாப் டு பாட்டம் கவர் ஆகுறதுனால. இப்போ நம்ம வியூ 2 கொடுக்கும்போது நமக்கு தேவையான பிக்சர் மட்டும் கிடைக்குது. ஏன் அப்படின்னா வியூ 2க்கு நான் ஒன்லி கிரவுண்டு தான் வச்சுருக்கேன், அதனால அது அந்தளவுக்கு ஜூம் அவுட்டில் போகல. இதுதான் ரீசன் வியூ 2க்கும் இதுக்கும். இப்போ பாருங்க, இங்கெல்லாம் கேப்சர் ஆகலை. ஓகே, இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டாப் ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு ஓரளவு. பாட்டமில் இங்கெல்லாம் ஆடே ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா லோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, கீழே கிரவுண்ட் லோவில் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த மேக்ரோ லோவில் எடுக்கும் அப்படி சொன்னோன்னா. ஸோ லோவில் இருந்த பாயிண்ட்ஸை இது என்னவா கன்சிடர் பண்ணியிருக்குன்னா கிரவுண்டாக கன்சிடர் பண்ணி கீழே ரன் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கேயும் இதாகலை. இப்போ நான் வியூ 1ல்
வியூ டிஸ்பிளே மோட் போயிட்டு ஷேடிங் வைக்கிறேன், ஆல் ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி கிரவுண்ட் வச்சு அப்படியே கொடுப்பேன். இது ஏன் இப்படி டிப்ரெஷனாக இருக்குன்னா கீழே ஆட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் டிப்ரெஷனில் இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள் ஸ்மூத் டெரைனாக இருக்குது. சரி, இந்த வேல்யூவே இதுக்கு ஓகே தான். இதை விட நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஆகிடும், வெஜிடேஷனும் சேர்த்து கவர் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இது வந்து கிரவுண்டு தான். ஏன் இது கிரவுண்டுனா இந்த இடத்துல வந்து வெஜிடேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த இடம் வெஜிடேஷன், மேலே இருக்கிறது ரெயின்போ, லோ வந்து கிரவுண்ட். ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு நடுவில் வந்து இந்த கொஞ்சம் இது மண் கொட்டி இது பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அது வந்து நேச்சுரலாக தான் மேட் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது என்னவாயிடும், அதுதான் ரியல் கிரவுண்டாக அது அந்த லொக்கேஷனுக்கு மாறிடும். அதனால இந்த லொக்கேஷனில் இது கிரவுண்டு கரெக்டு தான். இந்த ஸ்கேட்டராக இருக்கிற லொக்கேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கிரவுண்டு ஆட் பண்ணணும். இதுவுமே வந்து எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்ட் கிளைண்ட் நீடு. ஒரு சில கிளைண்ட் எனக்கு இல்லைல்ல இது வேண்டாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சில கிளைண்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா, மேபி இது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்மூத்தாக இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் லோ பாயிண்ட்ஸ் ரன் பண்ண போகிறோம். எப்பயுமே கிரவுண்டும் லோ பாயிண்ட்ஸும் ஒரு கம்பைனான கிளாஸ் தான். அது ரெண்டையும் செப்பரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா கிரவுண்டில் இருக்கிற அந்த டிப்ரெஷன் பாயிண்ட்ஸ் தான் நாய்ஸ். ஏன் இதை லோ பாயிண்ட்ஸு நாய்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு என்ன எண்ட் ஆஃப் த டே இதோட உடனே நம்ம என்ன அவுட்புட் எடுக்க போகிறோம்னா டிஜிட்டல் டெரைன் மாடல், டெம். அந்த டெம், டிஃப், டின் எல்லாமே சேம் தான். அது எதுலேருந்து வருதுன்னா இதுலேருந்து வரும், ஃபோட்டோகிராமெட்ரியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, இது லிடார்லேருந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. அதில் நமக்கு தேவையானது ரியல் பேர் எர்த். ஸோ இந்த நாய்ஸ், இது அன்வான்ட் பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. இது ஏன் இந்த நாய்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இது எல்லாமே ஒரே ஃப்ளையில் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரோனுக்கு லைன் கொடுத்து அந்த ட்ரோனு இப்படி 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 இந்த மாதிரி ஃப்ளை ஆகும். ஓகேவா, அதுவும் இல்லாமல் அடுத்து இப்படியும் ஃப்ளை ஆகும். இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும், ஓவர்லேப்பும் வைப்பாங்க. ஓவர்லேப் வச்சு தான் அதை மெர்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸில் தான் வந்து இந்த நாய்ஸ் வருது, இந்த நாய்ஸ் வருது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ரிமூவ் பண்ணுவோம். நமக்கு தேவை ரியல் எர்த் தான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஃபென்ஸ் பழையபடி ஃபென்ஸ் டூல் எடுக்கிறேன். நீங்கள் ஃபென்ஸ் டூலும் யூஸ் பண்ணலாம், இதில் பிளாக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஷேப் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஆனால் ஃபென்ஸ் டூலில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு முறை தெரியாமல் கிளிக் பண்ணாலும் போயிடும். ஓகேவா, பாரு போயிடுச்சு. நான் லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட் லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் லைன் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக எங்கே வேணுமோ அதுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் போட்டோம். இப்போ இது ஜாயின் பண்ணால் தான் இது வந்து என்ன ஒரு பாலிகனாக ஃபென்ஸாக மாறும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வரும், ஜாயிண்ட் வரும், ஆட்டோ ஜாயின். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இப்போ தான் இது வந்து என்ன ஆகும்னா ஒரு பாலிகன் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து எப்பயுமே மேக்ரோ ரன் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரன் பண்ணும்போது வியூ 1ல் ஆல் ஆன் பண்ணணும். நீங்கள் கிளாஸில் வச்சும் ஆல் ஆன் பண்ணலாம், எந்த மோடுனாலும் ஓகே. பட் ஷேடிங்கில் வச்சு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். அது வந்து டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஃபைலும் ஜாயிண்ட் ஆகி சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறனால. நீங்கள் எப்போ மேக்ரோ ரன் பண்ணாலும் கிளாஸில் ஆல் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இன்டென்சிட்டி ஆட்டோவில் ஆல் ஆன் பண்ணிக்கலாம். எதுனாலும் ஓகே தான், உங்களோட இஷ்டம். பட் ஆல் ஆன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபென்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாஸிஃபை ரொட்டீன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறது பிலோ நாய்ஸ். ஸோ அதுக்கு என்னென்னா பிலோ சர்ஃபேஸ். ஸோ நான் பிலோ சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது எப்படி இருக்குது, ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பிளானர் தான் கரெக்டாக. கிரவுண்டிலேருந்து லோ பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் லோ பாயிண்ட் ரன் பண்ணாலும் ஓகே, நீங்கள் வேறு கிளாஸ்க்கு மூவ் பண்ணி பண்ணாலும் ஓகே. இப்போ நான் வந்து இதில் நான் லோ பாயிண்ட்டே மூவ் பண்ணி காட்டுறேன். பிளானர் வச்சுட்டு இப்போ லிமிட்டேஷன் 4 10 வச்சோம் அப்படின்னா கம்மியாக தான் பாயிண்ட் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல பேசிக்காக 2 இல்லாட்டி 3 கொடுக்கலாம். 2 கொடுத்துட்டு இங்கே பாயிண்ட் 0.10 இருக்கு இல்லையா, இந்த 10க்கு பதிலாக 2லேருந்து 0.5 வரையும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக 0.5 கொடுத்து ரன் பண்ணணும். இன்சைட் ஃபென்ஸ் கொடுத்து ரன் ஆயிருக்கான் பார்ப்போம். இப்போ ஷேடிங் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கு. வியூ 3ல் நான் நாய்ஸ் ஆஃப் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியுதுக்காக. இப்போ வியூ 2ல் மட்டும்தான் நாய்ஸ் இருக்குது. சி கொஞ்சம் போயிருக்கு, பட் இன்னுமே இருக்குது. ஸோ இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல் செக்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு பிலோ போட்டு ஒன்று பண்ணிடலாம். எனி கிளாஸ்க்கு லோ பாயிண்ட்ஸ். இப்போ அண்டரில் இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துக்கு மேக்ரோ ரன் பண்ண போகிறேன். ஆல் ஆன் பண்ணியிருக்கேன் இன்டென்சிட்டி மோடில். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் கீயும் நான் யூஸ் பண்ணுறதும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Alt + F6 அழுத்தினீங்கன்னா ஆல் ஆன் ஆகும். Alt + F2 அழுத்தினீங்கன்னா ஷேடிங் வித் கிரவுண்ட் வரும். கிளாஸிஃபை, ரொட்டேன், கிரவுண்ட். இப்போ நான் இங்கே ஏரியலுக்கு பதிலாக கரண்ட் கிரவுண்ட் கொடுக்கலாம். பட் ஆனால் இன்னுமே இங்கே சைடெல்லாம் பாயிண்ட்ல, ஸோ ஏரியல் கிரவுண்டே மெயின்டைன் பண்ணுறேன். அதே வேல்யூ ரன் பண்ணுறேன் இன்சைட் ஃபென்ஸ். ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கிரவுண்டு மட்டும் செக் பண்ணுறேன். பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷனும் ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இதை டெலீட் பண்ணிட்டேன், இது தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபைல் ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம பழையபடி ஒன்ஸு லோ பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். சரி, லோ பாயிண்ட் இது பாரு, கீழே லோ பாயிண்ட் இருந்த இடம் என்ன ஆகல, மேலே கிரவுண்ட் ஆட் ஆகல. இந்த இடம்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மேனுவலாகவும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை அதிகமாக இருக்குன்னா மேக்ரோவும் யூஸ் பண்ணலாம். எப்போ நீங்கள் லோ பாயிண்ட் இந்த மாதிரி கேஸில் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போவே டாப் போர்ஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா கிரவுண்டை ஆட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது இதாகாது, ஸோ மறந்து விட்டுரும். அதனால் எங்கெங்கே பார்க்குறோமோ அப்போவே பண்ணிடணும். இப்படி செக் பண்ணால் நம்ம ரேண்டமாக நிறைய பிளேஸும் மிஸ் பண்ணுவோம். ஸோ லைன் ட்ரா பண்ணணும். Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணி இங்கே பண்ணிங்கன்னா நம்மளோட ஜாயிண்ட் லொக்கேஷன் காட்டும். இங்கே அதே பண்ணுங்கள். லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இதில் வேல்யூ கொடுங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 25 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 100.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து டிஜிஎன் சேவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த விண்டோ ஏரியாவை எடுத்து கரெக்டாக நான் இந்த இதுக்கு விண்டோ ஏரியா வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டதுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் இப்படியே பேன் பண்ணியே போகணும். இதுக்கு தான் ஓகேவா. ஸோ ஒரு தாட்டி விண்டோ பேனில் எடுத்துட்டிங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டு ஷேடிங் மூவ் பண்ணணும். ஷேடிங் மூவ் பண்ணிட்டு செக்ஷன் போட்டு செக் பண்ணணும். என்ன செக்ஷன் போடுறேன் அப்படின்னா வெர்டிக்கல் செக்ஷன். என்னோடய ஃபங்க்ஷன் கீ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா F2ல் இருக்கும். நான் எப்படி ஃபங்க்ஷன் கீ ஃபிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் கீ எனக்கு ஃபிட் பண்ணலை, என்கிட்ட ஃபங்க்ஷன் கீ இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், டெராஸ்கேனோட செகண்ட் டூல், அதில் ட்ரா வெர்டிக்கல் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு குட்டியாகவும் செக்ஷன் ஃபஸ்ட் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அது என்னென்னு. இது பார்க்க ரஃப்பாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது ரியல் கிரவுண்ட் இல்லை. இங்கே இருக்கிறது லோக்கு மூவ் பண்ணணும். டாப்பில் இருக்கிறது ரிமூவே பண்ணிடணும். இந்த இடத்துக்கு இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா சின்னதாக ஒரு ஃபென்ஸை ட்ரா பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு இந்த லொக்கேஷனுக்கு மட்டும் கிரவுண்ட் ஆன் பண்ணணும். எப்பயுமே மேனுவலாக ஆட் பண்ணலாம். அது சம் கேசஸ் எல்லா லொக்கேஷனுக்கும் மேட்ச் ஆகாது. மேனுவலாக ஆட் பண்ணால் ஸ்பைக் வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு நான் வேல்யூவை குறைச்சிக்கிறேன். ஏன்னா வெஜிடேஷனும் மிக்ஸ் ஆகியிருக்கு. கரண்ட் கிரவுண்ட் கொடுக்குறேன். ஏன்னா கரண்ட் கிரவுண்டோட என்னோடய கிரவுண்ட் மேட்ச் ஆகணும். இன்னுமே ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 6 கொடுத்தேன், ஆகலை. இப்போ 8 கொடுக்குறேன். C12க்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓகேவா இந்த இடம் நம்ம செக் பண்ணணும். இங்கே என்னென்னா நம்ம ட்ரா பண்ண ஃபென்ஸ் இது வழியாக போச்சு, அதனால் அந்த பாயிண்டில் ஆட் ஆகிடும். இது நீங்க எப்பயுமே ஒரு இடம் க்ளீன் பண்ணோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இந்த இடம் முடிச்சு இந்த இடம் பாருங்க ஆட் ஆகும். ஃபென்ஸ் போடலாம். பேசிக்காக 12 தான் கரெக்டாக இருக்குன்னா 12 ரன் பண்ணேன். ஓகேவா. ஸோ 12 ஃபைன். இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எங்கெல்லாம் கேக் கட்டிங் மாதிரி இருக்கோ அந்த இடம்லாம் பார்க்கணும். பாயிண்ட் இருக்குன்னா பாயிண்ட் ஆட் பண்ணணும், பாயிண்ட் இல்லைன்னா விட்டுறணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரஷ் டூல் எடுத்து அன்கிளாசிஃபைல இருந்து கிரவுண்டு ஸ்கேலோட சைஸ் 25 மாதிரி வச்சுக்கிட்டு மேனுவலாகவும் ஒரு 4-5 பாயிண்ட் ஆட் பண்ணலாம். சி இந்த இடம் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஃபைல் செக் பண்ணணும் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டுங்கிறனால அந்தளவுக்கு இல்லை. இங்கே நாய்ஸ் இருக்குது. ஸோ நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும். அதிக நாய்ஸ் இருந்தால் மேக்ரோ ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1-2 இருக்குன்னா மேனுவலாக பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் தான் பண்ணணும். கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு வரணும். இங்கே வந்து மேலே வெஜிடேஷன் இருக்குது. நம்ம வேல்யூ அதிகமாக கொடுத்துட்டா இதாகிடும். அதனால் பார்த்து தான் வேல்யூ கொடுக்கணும். கிளாஸுக்கு
கிரவுண்டு 6க்கு பாருங்கள் 6க்கே இப்படி ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பாயிண்ட் அண்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஃபைல் அடிக்கடி சேவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டியும் போயிடும். வந்து இந்த இடத்துக்கு ஆன் பண்ணுறேன். ரவுண்டு 60 100 பாயிண்ட் தான் ஆட் ஆகும். இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம டீப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கெனாலோ இல்லை பிரிட்ஜாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேன்மேட் ஃபீச்சர். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம இந்த இதில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஒன்லி கிரவுண்ட் அண்ட் லோ பாயிண்ட்ஸுங்கிறனால ரிமைனிங் எல்லாத்தையுமே அன்கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ்க்கே மூவ் பண்ணிவிட்டுருங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் எப்படி வெஜிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எனக்கு இன்கேஸ் கிளிஃப் ஃபைல் கிடச்சிச்சின்னா நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி கிளிஃப் பண்ணணும் அப்படின்னு. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைல் ஃபுல்லாகவே ஃபென்ஸ் போட்டுட்டு ஆல் ஆன் பண்ணிட்டு இங்கே இருக்கிற நாய்ஸை இப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணுறோம். கிளாசிஃபை ரொட்டேட் பிலோ சர்ஃபேஸ் போயிட்டு 0.5 ஓகே தான். இந்த இதுக்கு ரன் பண்ணுவோம். இங்கே இருந்தது போயிடுச்சு. எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்குன்னா 8000 பாயிண்ட் எடுத்துருக்கு. இப்போ இதுலேயும் என்னென்னா கிரவுண்ட்லேயும் போயிடக்கூடாது நாய்ஸ். ஸோ ஷேடிங்கில் நீங்கள் பார்க்கணும், கிரவுண்டையும் நாய்ஸையும் ஆன் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது பாயிண்ட் கிரவுண்டில் இருக்குன்னா அகெயின் அதை வந்து ரீட்டைன் பண்ணணும் கிரவுண்டுக்கே. அதுவும் இதில் சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் மேக்ரோ ரன் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மேக்ரோ ரன் பண்ணால் செக் பண்ணணும் அது கரெக்டாக ரன் ஆகிருக்கா, அது இல்லை தப்பாக இருக்கா பாருங்கள். இப்போ இது எல்லாமே இதில் இருக்கு, கிரவுண்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பழையபடி ஃபென்ஸ் ட்ரா பண்ணிட்டு ஆல் ஆன் கொடுத்து கிளாசிக்கல் ரொட்டேட் பண்ணி ஹைட் ஃப்ரம் கிரவுண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா இது எப்படி ரன் ஆகும்னா ஹைட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் கிரவுண்ட். ஓகே, இப்போ இந்த கிரவுண்டில் இந்த பாயிண்ட் வந்து 0. இப்போ இங்கே மரம் இருக்குது, இப்போ இங்கே வந்து வீடு இருக்குது, கீழே நாய்ஸு, இப்படி தான் இருக்கும். இந்த கிரவுண்டோட இது பார்த்தீங்கன்னா 0. இங்கே போனால் ப்ளஸ் வேல்யூ 1லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி கீழே எடுத்துக்கிட்டோம்னா -1லேருந்து n நம்பர் இன்ஃபினிட்டி வரையும் போகும். கீழே வந்தால் மைனஸ், மேலே வந்தால் பாசிட்டிவ், இந்த இடம் 0. வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. அதுதான் ஹைட் ஃப்ரம் கிரவுண்ட். அது இதை பேஸ் பண்ணி தான் மேக்ரோ ரன் ஆகுது. இப்போ எனக்கு என்னென்னா இது கீழே இருக்குது. ஓகே, இதுதான் 0. இந்த 0க்கு கீழே இது இருக்குது. அப்போ வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இது இருக்குது. இதை நான் வந்து இப்போ என்னவா மாற்ற போகிறேன்னா கிரவுண்டுக்கு ரன் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸிஃபை ரொட்டேட் ஹைட் ஃப்ரம் கிரவுண்டு கொடுத்து எதுலேருந்து மூவ் பண்ண போகிறேன், லோ பாயிண்ட்ஸ்லேருந்து கிரவுண்டுக்கு ரீடைன் பண்ண போகிறேன். வேல்யூஸை மேலே வந்து எப்பயுமே மினிமம் ஹைட்டில் என்ன கொடுக்கணும்னா மேலே மைனஸில் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கீழே இருந்து தான் மாற்ற போகிறோம். இப்போ பாசிட்டிவாக பாசிட்டிவ் கொடுப்போம்.
0.1 கொடுக்குறேன். ஓகே, மேக்ஸ் இது வரை ஹைட்டில் இருந்தாலும் நீ மாற்றி விடுங்க. கீழேக்கு என்ன கொடுக்குறேன்னா -0.15 கொடுக்குறேன். 15 மீட்டரில் கீழே இருக்கிற இந்த இதை வந்து நீ எனக்கு பழையபடி கிரவுண்டாக மாற்றணும். அதான் பண்ணுறேன். இப்போ மேலே தான் இப்போ வந்து -0.50 கீழே சாரி இன்செட் பென்ஸ் கொடுத்தனால தான். ஏன்னா நம்ம இங்கே பென்சில் ட்ரா பண்ணிடுறோம். பாருங்கள், ரன் ஆயிருக்கு. 8000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. கீழே இருந்ததெல்லாம் பழைய கிரவுண்டுக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீங்கள் அதை செக் பண்ணணும். அது ட்ரூவாகவே நாய்ஸ் தான். இது ஓகே தான், ஐஸில் இருக்குது. ஏன்னா இப்போ இதை கிரவுண்டுக்கு ரன் பண்ணாலும் ஸ்பைக்கு தான் வரும். சரி, மற்றது ஃபைன். இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பில்டிங் அண்டு ஃபீச்சர் லொக்கேஷன் நம்ம தரவும் போகிறோம். ஏன்னா இந்த பில்டிங் டெக் எல்லாமே கிரவுண்டில் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாமே இதுதான் அன்கிளாசிஃபைட் பண்ணுறது. அது கிரவுண்ட் இல்லை. ஏன் கிரவுண்டை நம்ம ரொம்ப கிளியராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து கான்டூர் ரன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம மேன்மேட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிரவுண்டில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கு கீழேயும் கிரவுண்டு வந்து ஆட் ஆகும் எக்ஸ்ட்ராவாக. அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஷேடிங்கில் இந்த கல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ இந்த இடம்லாம் ரிமூவ் தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வெஜிடேஷன் புஷ்ஷஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து குட்டி குட்டியாக செக்ஷன் போட்டு ரிமூவ் பண்ணணும். இதுக்கும் நிறைய இது மேக்ரோஸ் இருக்குது. நான் அதை அப்கமிங் வீடியோஸில் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறது பேசிக்ஸ். நம்ம எப்படி பேசிக்காக ஒரு மேக்ரோ ரன் பண்ணிவிட்டு மேனுவலாக எப்படி ரிமூவ் பண்ணி செக் பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். ஆனால் இந்த இதெல்லாம் நமக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக மேக்ரோஸ் மட்டுமே ரன் பண்ணி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு அரைகுறையாக தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இது சம்திங் வெல் பாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும், இது வரையும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கேசஸ் வந்து மேனுவலாக ஆகாது. ஏன் அப்படின்னா க்ரௌண்ட் ஸ்மூத்தாக இறங்கல, சடன் டிப்ரெஷன். இதெல்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் போட்டு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மேக்ரோ வேணால் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் நான் எடுத்து ஓகே. வெறும் 600 பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆகிருக்கு. ஆகாது இந்த ஒரு பீக்கு. இல்லாட்டி என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பாயிண்ட் மேனுவலாக அந்த எட்ஜஸ்லாம் ஆட் பண்ணணும்.
சரி மேனுவலாக பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் மேக்ரோ ரன் பண்ணி ஃபுல் கிரவுண்ட் எடுத்தோம், லோ பாயிண்ட் ரன் பண்ணி எடுத்தோம். அகைன் மேனுவலாக கொஞ்சம் செக் பண்ணோம், லோ பாயிண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். லோ பாயிண்ட்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் கிரவுண்டுக்கு ரீஃபைன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவும் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இப்போ ஷேடிங்கில் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு ரொம்ப ஜூம் ஆகும், டைம் எடுக்கும். நம்ம ஒரு கிரிட்டாக செக் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலான்னா, சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணி ஒரு முறை ஃபைனல் கேஸ் பார்க்கணும், செல்ஃப் கேஸ். அதுக்கு என்ன பண்ணலாம், டெரா மாடலரோட டூல் போயிட்டு கிரியேட் எடிட்டபிள் மாடல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எதுக்கு சர்ஃபேஸ் நீ மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன்னு கேட்கும். அப்போ நம்ம கிரவுண்டுக்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். இப்போ கிரவுண்டுக்கு சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகுது. இந்த டைமும் நீங்கள் எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை இங்கே ஆன் பண்ணணும். எங்கே போய் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெராவோட மாடலோட டூலில் தான் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்த்தாக இருக்குது பார்த்தீங்களா சர்ஃபேஸ். இது டெரா மாடலரோட செட்டிங்ஸில் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் லெஃப்டில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதில் ஆல்ரெடி இன்னொரு சர்ஃபேஸ் இருந்திருக்கு, ஆனால் அது நம்மளுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் 757. ஸோ எதுவுமே நீங்கள் இருக்கிறத நான் டெலீட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோடது. இப்போ இதை போய் எடிட் போயிட்டு எக்ஸ்க்ளூடட் லாங் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னு சொல்ல ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த கான்டூர் லேயர் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஷேடட் சர்ஃபேஸ் இதை போய் நீங்கள் பண்ணணும். இதில் எந்த வேல்யூவும் நீங்கள் அதிகமாக சேஞ்ச் பண்ண வேணாம். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, டெரண்டை நம்ம பேசிக்காக ஒரு அப்பு ஒரு டவுனு காலையில் ஒரு அப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சர்ஃபேஸ். இப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இன்னும் ஃப்ளாட் ஆகும். இங்கே ஒரு 2 கிளிக் ஒரு சடனாக கிளிக் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த லெவலில் ஒரு கலர் வரும், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு கலர் வரும், அதுக்கப்புறமா இருக்கிறது ஒரு கலரில் வரும், அதுக்கப்புறம் ஒரு கலர். இப்போ நான் இங்கே எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4 சைக்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 கலரும் இது 4 சேர்ந்தது. இப்போ இது வந்து ஒரு சைக்கிள் தான். இந்த ஒரு சைக்கிள் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகும். இந்த 4 சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த 4 வேல்யூக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி டோட்டல் ஏரியாவே ஸ்ப்ளிட் ஆகி இந்த 4 கலருக்கு மட்டும் ஷோ ஆகும். இப்போ இந்த பீக் வந்து டார்க் ப்ளூவில் இருக்கும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக டார்க் ப்ளூ, ஏன்னா இதுதான் ஹையஸ்ட். நம்மளோட ஓவரால் ஹைட் மீன்ஸ் சி லெவலை டிவைட் பண்ணி இந்த 4 கலரை ஒரு சைக்கிளில் காட்டும். இதுவே கலர் சைக்கிள் 5ன்னு டிசைட் பண்ணால் இந்த ஓவரால் இதுக்கு மொத்தத்துக்கு இந்த இடத்துல மட்டும் 4 கலர் இருக்கும், அடுத்து இந்த சைக்கிள்குள்ளே 4 கலர் இருக்கும், இந்த சைக்கிள்குள்ளே 4 கலர். அதாவது ஓவரால் ஹைட்டையே 5 ஸ்கேல் 4 ஸ்கேலாக டிவைட் பண்ணி நமக்கு கலர் காட்டும். இப்போ நம்மளோடது நார்மல் பிளைன் டெரன். ஸோ இதுக்கு நீ 1 2 வச்சாலே போதும், இல்லைன்னா 3 மேக்ஸிமம் 5 ஸ்கேல் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இது எந்த வியூவில் இது பண்ண போகிறோம் அப்படின்னு, நம்ம வியூ 1 தான் டாப் வியூ வச்சுருக்கோம், டாப் வியூவில் தான் செக் பண்ண முடியும். ஸோ டாப் வியூக்கு ஓகே கொடுத்து விடுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல் ஆஃப் பண்ணுறோம். ஆல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுதா, இது கிரவுண்டு, இந்த இடத்துல இருக்கிறது வெஜிடேஷன்ஸ். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ நீ கலர் சைக்கிள் அதிகமாக வைக்கும் போது என்ன ஆகுன்னு, இப்போ கலர் சைக்கிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ஃபேஸில் வேரியேஷன் தெரியுங்க பாருங்க. இது அப் டு ப்ளூ ஒரு சைக்கிள், பல இப்படி இங்கேருந்து இங்கே ஒரு சைக்கிள், இங்கேருந்து இங்கே ஒரு சைக்கிள். ஆனால் நம்மளோட டெரைன் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கலர் சைக்கிள் கம்மியாக வச்சாலே போதும்.
ஸோ f plus 2 plus f3 இப்போ இது எதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்க, இது என்னது ஸ்பேஸ் இருக்கு. ஏன் ஸ்பேஸ் இருக்குன்னா இங்கே பாயிண்ட் இல்லை. அப்போ நீ செக் பண்ணும் பாயிண்ட் ஆட் பண்ண முடியுமான்னு. இங்கே நோ பாயிண்ட்ஸ் பிகாஸ் மேலே வெஜிடேஷன் இருக்குது, அதனால கிரவுண்ட் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகலை. ஆனால் நம்ம இந்த இடத்த ஸ்மூத்தாக தான் காட்டணும், வாய்டாக காட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் டெரா மாடலில் இந்த சர்ஃபேஸ் டூல் போயிட்டு அந்த சர்ஃபேஸை இது பண்ணி எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்க்ளூடட் லாங் ட்ரையாங்கிள், அதாவது அந்த இடத்துல இருக்கிற அதர் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு கனெக்ட் பண்ணி எனக்கு சர்ஃபேஸ் கூடன்னு கொடுக்கணும். ஸோ அங்கே ஒரு 5 டிஜிட் 9 ஏதோ நம்ம 5 டிஜிட் கொடுத்தோம். இப்போ இது அடைஞ்சிச்சு, சர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் கலர் சைக்கிளையும் குறைக்கணும். இந்த இடத்துக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் 3 கொடுக்குறேன். 3 இல்லாட்டி 1 கூட வேண்டாம். உங்களுக்கு 1ல் ஒன்றுமே தெரியல அப்படின்னா 3 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த வெஜிடேஷன் பார்த்து மேலே இருக்கிற செக்ஷன் போட்டு ஸ்பைக்காகவே இருக்கக்கூடாது. இந்த 1-2 ஸ்பைக்கு ரிமூவ் பண்ணி வெர்டிக்கல் செக்ஷன் போடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நீ எங்கே போடுறியோ அங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், மற்ற இடத்துல ரிமூவ் பண்ணக்கூடாது. எனக்கு எது வேணுமோ கரெக்டாக அதை மட்டும் கவர் பண்ணி போடணும். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வேணுன்னா இங்கே மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி தான் போடணும். உங்களுக்கு எந்த பாயிண்ட்டை கவர் பண்ணணுமோ அப்படி. இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா U1 போயிட்டு கிளாஸ் போய் ஆல் ஆஃப் கொடுத்து ஒன்லி க்ரௌண்ட் பாயிண்ட் மட்டும் ஆன் பண்ணி இதோட சைஸையும் 0 வச்சு ஆன் பண்ணிங்கனாலும் எந்த பாயிண்ட்டை இருக்குதோ அந்த பாயிண்ட் 1-2 பாயிண்ட்டு தான் எனக்கு செக்ஷன் போட்டு ரிமூவ் பண்ண தெரியலன்னும் போது அசைன் பாயிண்ட் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி கிரவுண்டு டு அன்கிளாஸிஃபை பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்டோட சைஸு க்ளோசஸ்ட், ஏன்னா நம்மளால் கரெக்டாக அடிக்க முடியும்னா அந்த பாயிண்ட்டை டச் பண்ண முடியும்னா க்ளோசஸ்ட்னு கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு பக்கத்தில் இருந்து மூவ் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்படியே யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம். புரிஞ்சா? ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். புரியல இல்லை வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கலாம். இது பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லும் போது QGIS இது மாதிரி கிடையாது. நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் போது இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் சொல்லும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லும் போது வீடியோ பெருசாக தான் போகுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட், எனக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இதை மட்டும் கூட ஒன் மோர் ஸ்மால் வீடியோ உங்களுக்கு எங்கே டவுட் வருதோ அதை அட்டெண்ட் பண்ணுவேன். இப்போ இதில் நம்ம ரிமூவ் பண்ணுறது இந்த ஆட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் கிளைண்ட் நீடு தான். அதனால இல்லை நான் பண்ண ப்ராஜெக்டில் எதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஓகே ஃபைன், இல்லை ரிமூவ் பண்ணனாலும் ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்பான் கிளைண்ட்டோட இதெல்லாம் பொறுத்து தான் ஆகும். ஆனால் நம்ம செக்ஷன் போடுறது எங்கே ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ எந்த சர்ஃபேஸுமே ரஃப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒன்று ஆட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஒரே மாதிரி யூனிக் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் ஓவர், அவ்வளோதான். பெண்டிங்கோட டெக் அந்த ஒரு லோ பண்ணிட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும்.
வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கவர் பண்ணிட்டேன் ஓரளவு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட அன்கிளாசிஃபைட் ஃபைல் உங்களுக்கு போடுறேன், இந்த கிளாஸிஃபை ஆன ஃபைலுமே போடுறேன். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். டிஜே எல்லாமே காப்பி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.